வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் புரட்சி தளபதி அவர்களின் உள்ளத்தில் என்றும் குடியிருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வெற்றியை காணிக்கையாக்குகின்றேன். நினைத்ததையெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நெறியுடன் கூடிய உன்னத உழைப்பு, வெற்றிக்காக தான் செய்யும் செயல்களின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, எதிர்ப்புகளை தாங்கும் எதையும் தாங்கும் கடினமான மனம், தூங்கும் போது கூட கண்களை விட்டு அகலாத லட்சிய கனவு, அக்கனவை நனவாக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தளபதி கைகளில் தமிழ்நாடு பாதுகாப்பாக உள்ளது. கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் தமிழக அரசு கடந்த 74 ஆண்டுகால தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை என்றும் யாரும் சாதிக்க முடியாததை செய்து காட்டியவர் நமது மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழிக் கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து கடைபிடிக்கும் தீர்க்கதரிசியாக உள்ளார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தூய்மையான நிர்வாகத்தின் மூலம் நேர்மையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற ஓர் உயரிய குறிக்கோளை தன்னுள் நிலைநிறுத்தி அந்த இலட்சியத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து இந்த லட்சியத்தை நிறைவேற்ற அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த லட்சியத்தில் வெற்றி கண்டு உலகத் தமிழர்கள் மனங்களில் நீங்கா இடம்பெற்று இந்த அவையில் சிங்கம் போல் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்கள் கூறிய ஒரு வாசகம் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சிறந்த தலைவர் என்பவர் பெரிய காரியங்களை செய்பவர் மட்டுமல்ல, மக்களை அதைவிட பெரிய காரியங்களை செய்ய வைப்பவரே சிறந்த தலைவர் என்றார். சவாலான நிதி நெருக்கடியின் பொறுப்பேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி அனைவரின் உள்ளங்களில் நிறைந்து வாழ்கின்றார்கள். மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கும் மற்றும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டிருக்கின்றார்கள். மேலும் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை கடைகளை மூடி இதுவரையிலும் யாரும் செய்ய துணியாத சாதனையை படைத்திருக்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது நாம் கண்டது விசில் புரட்சி. விசில் என்ற சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்களிடையே எடுத்துச் சென்று முதல் தேர்தலிலேயே பல சவால்களுக்கு மத்தியில் தன்னந்தனியாக களம் கண்டு வாகை சூடியவர் நம் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள். தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் பணபலம், படைபலம், அதிகார பலம் ஆகியவற்றை விட மக்கள் பலம்தான் பெரியது என்பதை தனது மாபெரும் வெற்றியால் உணர்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தளபதி தலைமையில் அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள், குளங்களில் படிந்துள்ள வண்டன் மண்ணை விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீடு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் அனைவரும் பாராட்டு மற்றும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றார்கள். இதன் மூலம் நீர்நிலைகளில் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுத்துவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பதற்கு உதவியாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி
அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.